பொதுவாக இருமுனை கூர் கொண்ட கத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இருபுறமும் சுடக்கூடிய துப்பாக்கி இரட்டைக்குழல் துப்பாக்கி அல்ல, இரு முனைகளிலிருந்தும் தோட்டாக்கள் பாயக்கூடிய ஒரு துப்பாக்கி. அது யார்? நம்மை நாமே பரிசீலித்து பார்த்தாலும் அது தெரியும். நிறைய நேரங்களில் நாம் இருவேறு விதமாக செயல்பட்டிருப்போம். வெளிப்பாடுகள் இருவேறு விதமாக இருந்திருக்கும். ஒரு இடத்தில் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்போம், அடுத்த இடத்தில் அந்த நியாயத்தை நாமே மறுத்திருப்போம். பொதுவாக இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று தானே சொல்வார்கள். இவர் இருமுனையிலும் வெடிக்கக்கூடிய துப்பாக்கி என்று கூறுகிறாரே என்றால், இப்படி ஒரு வித்தியாசமான துப்பாக்கியை குறித்து இன்னும் விளக்க வேண்டியிருக்கிறது. அது எங்கு செயல்படும், எங்கு செயல்படாமல் போகும், அதுக்கும் தன்னை எப்போது செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு தானியங்கி புத்தி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட முன்பதிவாக பதிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ், ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ். இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அவங்களோட பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன். அது என்னென்னா, பொதுவாக இருமுனை கூர் கொண்ட கத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இருபுறமும் சுடக்கூடிய துப்பாக்கி இரட்டைக்குழல் துப்பாக்கி அல்ல, இரு முனைகளிலிருந்தும் தோட்டாக்கள் பாயக்கூடிய ஒரு துப்பாக்கி. அது யார்? மனிதன் தான். எப்போவாது அது வெடிக்கும். அது எப்போ வெடிக்கும்? அது யார் அந்த மனிதன்? இருபுறமும் சுடுவதற்கு ரெண்டு புறத்துலேயும் சுடுவா அப்படிங்கிறது பேர் துப்பாக்கியா? அந்த மாதிரி மனித வடிவம் எங்கே இருக்கிறது? நம்முள்ளே இருக்கிறது. ஒரு காலையில் நாம் வீட்டை விட்டு கிளம்புகிறோம். முதலில் நாம் சந்திப்பது நம் தாயை என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாயிடம் ஒரு பேச்சு பேசுகிறோம், சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம், ஏதோ ஒரு பேச்சு. அடுத்து தங்கையிடத்தில் ஒன்று பேசுகிறோம், அந்த வேவ் லெங்த் வேறு, அந்த பிக்சர்ஸ் வேறு. அடுத்து மனைவி வரும்போது பேச்சு வேறு. இப்போ தாய்க்கும் மகளுக்கும் பேசினது, தன்னுடைய சகோதரிக்கும் அம்மாவுக்கும் பேசினதை மனைவிட்டு பேச முடியாது. இருவேறு திசையில் வெடிக்கக்கூடிய வினோத கைத்துப்பாக்கி தான் மனித உடல். இருவேறு திசையில் இல்லை, மற்ற திசைகளோடு வெடிக்கலாம். ஆனால் இருவேறு திசையில் வெடிக்கக்கூடிய அந்த பேரல் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செலுத்தும் பொழுது அது எப்படி நம்மளை வந்தடையுதுன்னா இரு மடங்காக வந்து அடையும். அப்போ அந்த துப்பாக்கியில் நீங்கள் என்ன செலுத்துறீங்களோ அது இருமடங்கு. அந்த துப்பாக்கியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து வாட்டராக வெளியே வரும், டபுள் பங்காக வெளியே வரும். அப்போ இருமுனை பாயும் அதிசய தோட்டா, அதிசய துப்பாக்கி நம் உடல். நம்மை நாமே பரிசீலித்து பார்த்தாலும் அது தெரியும். நிறைய நேரங்களில் நாம் இருவேறு விதமாக செயல்பட்டிருப்போம். வெளிப்பாடுகள் இருவேறு விதமாக இருந்திருக்கும். ஒரு இடத்தில் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்போம், அடுத்த இடத்தில் அந்த நியாயத்தை நாமே மறுத்திருப்போம். ஒரு இடத்தில் நாம் ஒரு செயலை உயர்த்தி பிடித்திருப்போம், அடுத்த இடத்தில் அந்த செயலை நாம் தாழ்த்தி பேசியிருப்போம். இது வாழ்வியலுக்கான ஒரு ஃபிட்னஸ் ஆஃப் தி சர்வைவல் என்று சொல்வார்கள் அல்லவா, வாழ்வியலுக்கான ஒரு ஏக்ககம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சந்தர்ப்பவாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இருமுனை சுடுதளம் கொண்ட ஒரு துப்பாக்கி மனிதனுடைய உடல். பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதும் சரி, மற்ற நிகழ்வுகளும் சரி, இவைகள் எப்போதுமே தவறியதில்லை. ஒரே சொல் ஒரே செயல் என்று வாழ்ந்திருக்கிறேன் என்று ஒருவர் கூறுவாரேயானால் அது எந்த காலத்தில் இருந்து கண்டு கேளுங்கள். உங்களுக்கு ஒரே சொல்லும் ஒரே செயலும் வாழ்வதற்கு எப்போது உதவி செய்தது என்று கேளுங்கள். அது எந்த காலகட்டத்தில் உதவி செய்தது என்று கேளுங்கள். அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் இரட்டை செயல்பாட்டினால்தான் இது வந்தார்கள் என்று. ஆக ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய இரட்டை செயல்பாடுகளில் நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்ற நுண்ணறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த நுண்ணறிவு குறித்து ஒரு காட்சி கூட நான் வெளியிட்டிருக்கிறேன், காணொலி கூட வெளியிட்டிருக்கிறேன். அந்த நுண்ணறிவில்
நுண்ணறிவினால் நாம் இப்போது அதிகமான நுண்ணறிவு பெற்றிருக்கிறோமா என்பது குறித்து. காரணம், மொழி என்ற ஒன்றை நாம் கண்டுபிடித்த பிறகு இந்த நுண்ணறிவுக்கு பயன்படுவது மொழிதான். ஆக ஒரு பொதுவாக இரட்டை குழல் துப்பாக்கி என்று தானே சொல்வார்கள். இவர் இருமுனையிலும் வெடிக்கக்கூடிய துப்பாக்கி என்று கூறுகிறாரே என்றால், இப்படி ஒரு வித்தியாசமான துப்பாக்கியை குறித்து இன்னும் விளக்க வேண்டியிருக்கிறது. அது எங்கு செயல்படும், எங்கு செயல்படாமல் போகும், அதுக்கும் தன்னை எப்போது செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு தானியங்கி புத்தி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. நாம் அதனால தான் வித்தியாசமான கம்ப்யூட்டர்னு சொன்னேன். அது என்ன, வரும் வாரங்களில் வரும் காணொலிகளில் நிச்சயமாக விளக்குகிறோம். தொடர்ந்து பார்ப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.